டைப்ஸ் ரெண்டு டைப் இருக்கு. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதான் ரெண்டு டைப். இப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன, நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருப்பாங்க. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் ஹேவ் தி சேம் டைரக்ஷன் அண்ட் கான்ஸ்டன்ட் மேக்னெட்யூட். அதோட வேல்யூவும் சேமாக இருக்கும், கான்ஸ்டண்டாக இருக்கும், டைரக்ஷனும் சேமாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் நான் யூனிஃபார்ம் இருந்தால் என்ன, சேம் டைரக்ஷன் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனாக இருக்கலாம், மேக்னெட்யூடும் கான்ஸ்டண்டாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஓகேவா? ரெண்டுமே சேஞ்ச் ஆகி, ஏதாவது ஒன்றும் சேஞ்ச் ஆகிருக்கலாம், ரெண்டுமே சேஞ்ச் ஆகிருக்கலாம். இப்போ இதை கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு கீழே உள்ள டயக்ராம்லேயே புரிஞ்சுக்கலாம். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறத நீங்கள் கவனிங்க, எல்லாமே சேம் டைரக்ஷனில் இருக்குது, அட் த சேம் டைம் அதோட அளவும் ஒரே அளவாக இருக்குது. ஓகேவா? அதை என்ன சொல்லுவாங்க, மேக்னெட்யூட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எல்லாத்தோட அளவும். அதே இது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற போது பாருங்கள், இங்கே சேம் டைரக்ஷனாக இருந்து